என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? ஆமா. நண்பா, பூலாக புவர்லாக தனலாக தபலாக அதல சுந்தல பாதாள ஈரேழு 14 புகழ்களிலும் போற்றுபடியாகிய வீரபிரதாபனாகப்பட்ட எமது பெயரு பாரெங்கு புகழ்பெற்ற பரசுராமா. பரசுராமனை சொல்றீங்க. சரி, இப்பேற்பட்ட வீர புருஷோத்தன பெற்றிருந்தா யார்? எமது பெயரோ பரசுராமன். இந்த பரசுராமனை பெற்றெடுத்தார்கள் அன்னை பிதா. ஆச்சரியமா? பெற்றவர கதையாரா நண்பா, 10 மாதம் முன்னொரு நாள் அங்கத்தே சுமந்து வாடா மகனே வருங்கால இளவரசா வீரனே வீரபிரதாபா ஆமா அப்படி என்று அழைத்தார்களே என் தாயோர் ரேணுகா. 10 மாதம் முன்னொரு நாள் அங்கத்தில் சுமந்த பெற்ற தாயோர் ரேணுகா பத்தினியா கண்ணே பரசுராமா. உன்னுடைய தந்தையார் யாருன்னு சொல்லப்பா, எனக்கு ஆவலா இருக்குது கேட்பது. நண்பா, என் தாய் ரேணுகா. ஆமா, என் தந்தையினுடைய பெயரை உரைக்கும் பொழுது சர்க்கரை வந்தலிலே தேன்வாளை விளைந்து நாவலால் எடுத்து வைத்தால் எவ்வாறு தித்திப்பாக இருக்குமோ அதை போல என் தந்தையின் பெயரை சொல்லும் பொழுது என் நாவெல்லாம் தித்திக்கிறது. அப்பேற்பட்ட தந்தையார் யாருப்பா தெரியுமா? சொல்லுங்க. என்ன மாறாள
எப்படி தவத்திலேயே சிறந்தவர், தவநாடு என்று பெயர் படைத்தவர், சிவனுக்கு தொண்டன், சிவனுக்கு தொண்டு புரிகிறவர், சிவனுக்கு தொண்டராக வணங்கோ 7வது பக்தன் என் தந்தை ஜமதகனி. ஜமதகனி மகாமுனிவருக்கும் ரேணுகா பத்தினிக்கு பிறந்த ஒரு பேர் பரசுராமன். கண்ணி நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? ரேணுகா தேவிக்கும் ஜமதகனி மகாமுனிவருக்கும் ஜனித்த பரசுராமா, நான் ஒருவனா பிறந்தேனா? என் உடன் பிறப்பு எத்தனை பேர்? நாங்கள் யாராரு பிறக்கப்பட்டுள்ளோம்? என்னாக தனி பிறந்ததொரு
தான் அடிக்கிறேன். நாங்க ஆடணுமா குண்டை மூடிட்டு வா முன்னாடி ரவ போட்டு பூதி வச்சு சிரிச்சிட்டு இருக்கறேன். நண்பா அடிப்பா நாட்டக்குதே. அடிப்பா நாட்டுங்கதா கொலையே விடுவோம். ரேணுகா பத்திரிக்கும் சமதகனி மகாமணிவருக்கும் ஜனித்தவர் 4 பேர். யாராரு தெளிவா சொல்லு. விஸ்வாசு, விஸ்வாசி, விஸ்வரூபன், விஸ்வரூபன், பரஞ்சோதி, பரஞ்சோதி, பரசுராமா. எப்படி 4 பேர் பிறந்திருக்கீங்க? ஏங்க செமன் 300 ரூபாயா இல்ல 400 ரூபாயாங்க? என்ன ஓடாத கேரளி யாரும் விற வெட்டு வராட்டங்குது. இதுக்கு என்னங்க பேரு? இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? நண்பா இது என்ன சொன்ன? இது மரவற்ற கோடாடி. இதன் பெயரோ பருசு. அது பருசா? பருசுக்கு பெயர்தான் கோடாரி. இது எது யார் பரிசா கொடுத்தது? இது இன்னைக்கும் கேரளாவுல போய் கோடாலி கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. பரிசு கொடுன்னா உடனே எடுத்து கொடுப்பாங்க. எப்படி? அது பரிசு பேர். சரியா? அதனால் பரிசு கையில இருக்கக்கூடிய என் பெயர் ராமன். ராமன், பரசுராமன். ராமனா? பரசுராமா, பரசுராமா. இந்த விஸ்வாச, விஸ்வரூபன், பரஞ்சோதி, பரசுராமன் 4 பேர் ஜனித்தமே. 4 பேர் ஜனித்து இருக்கக்கூடிய இதாசரம் எந்த நாட்டில் இருக்கிறாய்? நண்பா இமயமலைச்சாரல். எப்படி? இமயமலை சாரதி. இமயமலை சாரலிலே தென்புறத்திலே கங்கா, யமுனா, கோதாவரி என்று சொல்லக்கூடிய 3 நதிகள் ஒன்றாக கூடக்கூடிய நதிக்கரை ஓரம் என்னுடைய நகரத்துக்கு பெயர் குண்டரிபுரம். குண்டரிபுரம். ஆமா. ஏன்னா என் தந்தையாகப்பட்டவர் சண்டை செய்யக்குள்ள காதிலே இருந்த குண்டலை கலட்டி கொண்டு போய் அந்த இடத்துல விழுந்து ஜமமான பூமியானதான். அதனால் அந்த பூமிக்கு பெயர் குண்டரிபுரம். குண்டரிபுரம் பேர் சுட்டி இருக்கிறார். என்ன அருமை அண்ணாராகப்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை பாராட்டி அவருக்காக 50 ரூபாய் நன்கொடை செய்திருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் மென்மேல ஓங்கி வளர எல்லாம் வெல்ல இந்த கூத்தாடி மாரியம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சக்தி. அப்படி குண்டரிபுரத்திலே நாங்கள் வாழ்ந்திருந்தாலும் இன்னும் ஒரு பெயர் இருக்குது. என் குண்டரிபுரத்தை ஒரு உண்டு செய்து அந்த குண்டரிபுரத்துல ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதிக்கு ஒரு பெயர். அந்த நதிக்கு பெயர் கமல நதி. என் தாய் போட்டிருந்த கமலம் கலண்டு விழுந்து அது நதியாக ஓடிச்சான். அதனால் அந்த நதிக்கு பெயர் கமல நதி. இப்படி கமல நதியும் குண்டரிபுரத்தை ஜெகதோடு பரிபால செய்து வரக்கூடிய கண்ணே பரசுராமா அப்படி என்று அழைக்கிறார்களே. இந்த பரசுராமன் நான் யார்? நான் முன்ஜென்மத்திலே யாராக ஜனித்தேன்? யாராக பிறந்தாய்? நண்பா அப்படி நான் முன்ஜென்மத்திலே யாராக பிறந்திருக்கிறேன் என்று சொல்லணும். ஒரு கேள்விக்கு இவ்வளவு பேச்சையும் எல்லாத்தையும் பேசணும்ல. நான் ஒரு சின்ன கேள்வி உதாரணத்துக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த பரிசு உனக்கு நான் பரிசா தந்துடுறேன். நம்ம கிட்டியே வேலை காட்டிய புராணத்தையே பிரட்டி பார்த்த கட்டை இது. கரைச்சி குடிச்சாங்க. சோத்துக்கு இல்லாதியா? புராணத்தையே பிரட்டி பார்த்தவன். எப்படி? என்ன கேள்வி கேளுங்கள். சின்ன கேள்வி. நான் சொல்லாத விட்ட பெருசா இல்ல, ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. இதோ இங்க இருக்குதே மரம். இந்த மரம் முன்னாடி வந்ததா இல்ல இந்த மரத்துக்கு முன்ன அதில் இருக்கக்கூடிய விதை முன்ன வந்ததா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டா இப்படி வாய் பேசுறது இந்த கேள்வியை சொல்ல மாட்டேன். மறந்தாங்க முன்ன. அப்ப அந்த விதை இல்லாம மரம் எங்கே வரும்? ஓ விதை 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 விதை. அந்த மரம் இல்லாமல் விதை எங்கிருந்து வந்தது? தெரியலங்க. ஏன்னா கோமலனா நாம இதுல ஓத்துட்டோமே. ஓத்து போயிட்டுங்க. எனக்கு தெரியாது. அதனால் இது ஒரு வித்தில்லாத ஜீவன், தாய் தந்தை இல்லாத அனாதை போல் வந்த
வித்தில்லாத ஜீவனாக நான் வந்தேன். அறிவா என்ன உனக்கு ஒரு தாயும் இல்ல தந்தையும் இல்ல எப்படி பேச முடியும்? இப்படி என்னாட்ட ஒரு ஆம்பளை இன்னொரு ஒரு பொம்பளை என்னாட்டாலும் பேச முடியும் தன்மை. எப்படி ஜனித்தேன்? நான் ஜனித்ததோ அலைகடல். அலைகடலிலே பாம்பன மேல் ஆழ இளமேல் பள்ளி கொண்டிருந்தேன். மேல் பள்ளி கொண்டாய். ஆமா, ஆழமே பள்ளி கொண்ட அநாத ரட்சகன் முதல் பெயர். ஆழ இளமேல் பள்ளி கொண்டிருந்த அநாத ரட்சகனுக்கு சாதம் வயிற்றுக்கு என்ன சாப்பிட்டேன்? என்ன நாத்தலக்கார நண்டு மீன் எல்லாம் பிடிச்சிருந்தியா? நண்பா, என் பெருவரலை எடுத்து என் மாவுனால் வைத்தால் எனக்கு ஜலம் உண்டாகும். அந்த ஜலத்தை உண்ணி என் வயிற்பசியை தீர்த்து வந்தேன். அப்படி அநாத ரட்சகன். அப்படி அநாத ரட்சகனாக பாம்பன மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா என்று அழைப்பார். பாம்பன மேல் பள்ளி கொண்ட பரந்தாமன்னு ஒரு பேர். ஆமா. அப்படி பாம்பன மேல் 12,000 வருடம் அலைகடல் மேல் பள்ளி கொண்டிருக்க என் முந்தி கமலத்தின் வழியாக தாமரை தடாகம். அந்த தாமரை தடாகத்தின் வழியாக ஐமுகம் படைத்த பிரம்மாவை பிறக்க வைத்தார். முந்தினா தொப்புள் தெரியுமா? அப்ப பிரம்மாவை பிறக்க வைத்த உடனே எங்கு பார்த்தாலும் நீர் மையம். அதிலே பிரபஞ்சத்தை அடைய வேண்டும் என்று அவனிடத்திலே ரிக்கிய சுரம் சாமம் அதர்வம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை ஓதி உலகத்தை படைக்க வைத்தேன். பிரம்மா இடத்தில் கொடுத்தார். உன்னை போல ஜீவராஜிகளை படைக்க வேணும் அப்படி என்று பிண்டம் பிடிக்கும் பிரம்மாவாக திட்டித்தேன். அப்படி திட்டித்த உடனே அவனுக்கு ஒரு எதிரி. மண்ணிலே ஒரு மனிதன் பிறந்து விட்டால் மனிதனுக்கு ஒரு எதிரி வேண்டும். எதிரி இல்லாத வாழ முடியாது. ஏன்னா அந்த காடு இந்த காடு இந்த காடு அந்த காடு இந்த காடு வெள்ளாமை வளைத்து விட்டா இந்த காடு சும்மா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆமா, அப்படி என்று போட்டி போட்டுட்டு வெள்ளாமை செய்யறது. ராஜீவ் காந்தி முக அது போல அந்த போல அவனுக்கு ஒரு எதிரி. அவன் யார்? அவன் தான் சோமுகாசூரன். சோமுகாசூரன் ஆகப்பட்டவன் முதல் பிறந்த உடனே என்னிடத்தில் வரங்களை பெற்றான். சுவாமி, நான் மண்ணிலே பிறந்திருக்கிறேன். நான் பிறந்ததனால் என்னை மடிக்க வேண்டும் என்றால் ஒருவன் என்னை மடிக்கிறனால் இரவிலும் தூங்காமல் பகலிலும் தூங்காமல் இருக்க ஜீவனால் தான் எனக்கு மரணம் ஏற்படும். அப்படி என்று வரத்தை வாங்கினான். அதனால் அந்த சோமுகனாகப்பட்டவன் பிரம்மா நித்திரை இருக்கும் பொழுது பிரம்மாவிடத்தில் இருந்த வேதங்களை பறித்து திருப்பாக்கடலிலே நுழைந்தான். அப்படி திருப்பாக்கடலில் நுழைந்த உடனே பிரம்மா அழுதார். சுவாமி, என்னிடத்தில் இந்த வேதங்களை பறித்து சோம்புகன் ஓடிவிட்டான், நான் என்ன செய்வேன் என்று சொல்ல, அப்ப அந்த சோம்புகனை மடிப்பதற்காக முதலாக அவதாரத்தை எடுத்து முதல் அவதாரம் மச்சம் என்ற மீன் அவதாரத்தை எடுத்து சோம்புகனை வதைத்து அவனிடத்திலே உள்ள வேதங்களை பறித்து பிரம்மாவிடத்திலே கொடுத்து இரண்டாவது கூர்மம் என்ற ஆமை அவதாரம். அம்பிகை என்ற பெண் சாபம் கொடுத்தார். சாபம் நீங்க வேண்டும் என்று தேவர்களும் அசூராதிகளும் மந்திரிகளை மலை மத்தாகவும் பால்கடலை பாண்டமாகவும் விண்லோக சந்திரன் தூணாகவும் 1000 படாமடி வதித்த ஆதி தேசனை அணைக்கயிறாக வைத்து அமிர்தம் கடைந்தார். அப்படி அமிர்தம் கடைந்து அமிர்தம் வரும் தன்னகாலங்களில் பாண்டமாகப்பட்டது சாய்ந்தது. சாய்ந்து விட்டால் அமிர்தம் கீழே வீணாகிவிடும். அப்படி என்று ஆமையாக அவதரித்து என் முதுகுனால் தாங்கி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இன்னைக்கும் பாரு, ஒரு ஆமை ஓட்டை எடுத்து கமித்தி போட்டு ஒரு லாரிவே ஏத்தினாலும் சீக்கிரம் நுணுங்காது. ஆமா. அப்படி இரண்டாவதாக ஆமை அவதாரம், மூணாவதாக பன்றி அவதாரம், வராகம் என்ற பன்றி அவதாரம். நரகாசுரன், நரகாசுரனாகப்பட்டவன் நரகத்தலை கோட்டை கட்டி தேவர்களை அதன் செய்தான். தேவர்கள் அழுதார், எங்களுக்கெல்லாம் முத்தி மோசம் கிடைக்க வேண்டும். அப்படி என்று அழுக அந்த நரகாசுரனை மடிப்பதற்காக, நரகம் என்ன? அதுக்குள் நுழைவதற்காக பன்றி அவதாரத்தை எடுத்து நரகத்துக்குள்ளே நுழைந்து நரகாசுரனை மடித்தேன். தேவர்களுக்கு முத்தி மோசம் கொடுத்தேன். நாலாவதாக நரசிங்க அவதாரம். நரசிங்க அவதாரம் என்றால் ஆணுக்கும் சேராத மிருகத்துக்கும் சேராத சிங்க ரூபம், முகம், சிங்க முகம்,
மனித உடல், நாலாவதாக நரசிங்க ரூபம் எதற்காக எடுக்க வேண்டும்? இரணியன் இரணியாச்சுதன் என்று மண்ணிலே பிறந்தான். இரணியாச்சுதனாகப்பட்டவன் இரணியன் மனைவி நீலாவதிக்காக மண் கேட்டதற்கு இந்த பூமியவே ஒரே சுருட்டாக சுருட்டினான். அப்ப இந்த பூமியை சுருட்டும் பொழுது என் கையிலே உள்ள சுதர்க்கனை சக்கரத்தை விட்டு இரணியாச்சுதனை மடித்தேன். மடித்த பிறகு இரணியனாகப்பட்டவன் தமையனை மடித்தவர்களை தேவர்களை அதன் செய்ய வேண்டும் அப்படி என்று வரம் வாங்கினான். எப்படி? இரவிலே சாகல்லாத, பகலிலே சாகல்ல, காட்டிலே சாகல்ல, வீட்டிலே சாகல்ல, மனிதனாலே சாகல்ல, மிருகத்தாலே சாகல்ல, அம்பாலே சாகல்ல, ஆயுதத்தாலே சாகல்ல வரத்தை குடி என்று வரங்களை பெற்றான். அப்படி வரங்களை பெற்று தேவர்களை அதாகதம் செய்கிறான். அப்பொழுது நான் பார்த்தேன், நீலாவதி 6 மாத கர்ப்பமாக இருக்கிறாளே, இந்த குழந்தையும் மீண்டு பிறந்தா எதிரியாகத்தானே பிறக்கும். அப்படி என்று தேவலோகத்து மன்னன் தேவேந்திரன் நீலாவதி கர்ப்பத்தை கலக்க போனான். அப்ப திருலோக சஞ்சாரியின் ஆராதனை விட்டு அந்த குழந்தையை காப்பாற்றினேன். அந்த குழந்தையாலவே அவனுக்கு மரணம் ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்று அந்த குழந்தை அங்கத்திலே இருக்க பொழுது அந்த தாயின் செவியால ஹரி நமோ என்ற நாமத்தை ஓதி வைத்தார். ஆமா, குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அசுர சுக்கராச்சாரியார் குருவாக வழங்கக்கூடிய சுக்கராச்சாரியரிடம் கல்வி கற்க அனுப்பி வைத்தான் இரணியன். அப்படி அனுப்பி வைக்கும்போது இரணியன் நமோ என்ற மந்திரத்தை ஓதினான். அந்த குழந்தையாகப்பட்ட பிரகல்நாதன் ஹரி நமோ என்ற நாமத்தையே ஓதியது. ஆமா, இதை கேட்ட இரணியன் குழந்தையை கொண்டு விடணும், நம்ம எதிரியினுடைய நாமத்தையே சொல்லுது என்று விஷத்தை கொடுத்தான். விஷத்தை கொடுத்து அப்பொழுது கொள்ளலாம் என்று சொல்லப்பட அப்பொழுதும் அதீனமோ என்ற மந்திரத்தையே யோசித்தது. அப்ப அந்த அரியாகப்பட்ட நானே அந்த குழந்தையை காப்பாற்றினேன். குதிக்கிற எண்ணெயிலே தூக்கி போட்டான். அப்பொழுதும் அரிநமோ இந்த பகவான் ஆகப்பட்டவன் அவனை காட்சியளித்து உயிர் வதை கொடுத்தேன். யானையை கொண்டு வந்து அவனை கட்டி போட்டு யானை மிதிக்க வைத்தான். அப்பொழுதும் அரிநமோ என்ற நாமம். இத்தனை வஞ்சகம் செய்தும் மலை மேல இருந்து உருட்டி வைத்தான், தண்ணியிலே தூக்கி போட்டான். அத்தனைக்கும் அரிநமோ என்ற நாமத்திலே உயிர் குளித்தது. அதன் பிறகுதான் கேட்டான் இரணியன், இத்தனை வஞ்சகம் செய்யும் நீ சாகாத அரிநமோ என்ற நாமத்தையே ஓதுகிறாயே, இந்த அரி எங்கடா இருக்கிறான் அப்படி என்று கேட்டான் இரணியன். அப்பதான் சொன்னான் பிரகல்நாதன், ஐயா தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான், எங்க இருப்பான் ஏகாந்த மூர்த்தி அப்படி என்று உரைக்க, அப்ப அந்த அரி இந்த தூண்ல இருப்பானான்னு சொல்ல நிச்சயம் இருப்பான்னு சொல்ல பொழுது பிரகல்நாதன் சொல்ல அந்த இரணியனாகப்பட்டவன் தூணை எட்டிக்கிட்டார் உதைத்தான். அப்ப உதைக்கும் பொழுது உடலாகப்பட்டது மனித உடலும் என் முகமாகப்பட்டது சிங்க ரூபத்தை எடுத்து அவன் ஆண்ட உலகத்தையே சுற்றி முடியாது. ஏன்? சூரியனாகப்பட்டவன் மறையவில்லை. அப்ப ஓடி வந்து வீட்டிலே பூந்தான். பூதக்குள்ள ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளியே இருக்க எடுத்து தொடமேல் வைத்தேன். தொடமேல் வைத்து அப்பதான் கேட்டேன் இரணியனை, இரணியா நீ என்ன வர வாங்கின? இரவிலே சாகு இல்லாத பகலிலே சாகு இல்லாதத்தான வாங்கின, இப்ப இரவா பகலான்னு கேட்டேன். அப்ப சூரியன் என்ன பண்றான்? பாதி பொழுது கீழே மறைந்து விட்டது, பாதி பொழுது மேலக்குது. அதனா இரவுக்கு சேர்த்து இல்ல பகலுக்கு சேர்த்து இல்ல அப்படின்னு சொன்னான். ஆமா, இப்ப காடா வீடான்னு கேட்டேன். இது வீட்டுக்கு சேர்த்து இல்ல காட்டுக்கு சேர்த்து இல்ல. மனிதனால சாகல, மிருகத்தாலே சாகல. நீங்க நான் மனிதமா மிருகமானேன். மனிதத்துக்கு சேர்த்தில மிருகத்துக்கு சேர்த்தில. அன்பாலு சாகில்லாக்கு ஆயுதத்தாலே சாகல. நீ இதோ என் நெகக்கண் இருக்குது பத்தியா, இந்த நெகக்கண்ணால உன்னை மடிக்கிறேன் என்று மாற பிளந்து அவன் குடலை பிடுங்கி மாலையாக அப்படி மடித்து பிரகல்நாதனுக்கு அருள் கொடுத்தார். முத்தி பாசத்தை கொடுத்து தேவருடைய கஷ்டத்தை நீக்கினேன். அடுத்த அவதாரம், அடுத்தது 5வது அவதாரம். 5வது அவதாரம் பாவன அவதாரம். மாவுளி சக்கரவர்த்தியை மடிப்பதற்காகவே பாவன அவதாரத்தை எடுத்தேன். 5 அவதாரத்தை முடித்து இப்ப நான் 6வது அவதாரமாக பரசுராமனாக அவதரித்திருக்கேன். 6வது அவதாரம் பரசுராமன். இந்த பரசுராமன் அவதாரம் இன்றோடு இன்னையோடு முடிய போகிறது. பண்ணியோட முடியுது. ஆமா, என் தந்தையாகப்பட்ட ஜமதகனே
சிவனுடைய தொண்டர். சிவனுக்கு 7வது ரிஷி தவ ரிஷி. தவ ரிஷி ஆகப்பட்டவர் சிவனுக்கே தொண்டு புரிந்தவர். அவருக்கே நான் மகனாக நான் இந்த பகவானாகப்பட்டவர் பிறந்திருக்கிறேன். இந்த பகவானாகப்பட்ட பிறந்து கிரைதா திரைதா துபாவரி கலியுகம் 4 யுகம். இந்த 4 யுகத்திலே இப்பொழுது கிரைதா யுகம். இந்த கிரைதா யுகத்துல ஒரே யுகத்துல 6 அவதாரம். 6 அவதாரத்தை இன்று முடிக்க போகிறேன். இந்த பரசுராம அவதாரம் எதற்காக எடுத்தேன் அப்படி என்பது போக போக தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி இருந்தாலும் நண்பா, நான் பிறந்த நாள் முதலாக என் தந்தையாகப்பட்ட ஜபதகனியை என் தந்தையாக நான் பார்க்கவில்லை. எனக்கு குருவாகப்பட்ட ஆசிரியராக தான் நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வில்வித்தை கதாயுத பயிற்சி மல்யுத்தம் எண்ணற்ற விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்த விளையாட்டிலே நான் தேர்ச்சி பெற்றவன். அதனால் ஏதே ஒரு காரணம் என் தந்தை அழைத்திருக்கிறார். பார்க்கலாம். கோக்கு வந்தார கொட்டி கொட்டினே உமது பாத மரியா மறை குழந்தை மலரடி பாதபடிய நல்லதோர் மலர் எடுத்து நான் பணிந்தேன் தந்தையே.
பச்சை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அநேகமான பலர்களை கொண்டு வந்து 12 நாள் கழுவி வட்டானை நான் துடைத்து நான் அநேகமான உன் திருவடியை இந்த பரசுராமன் வந்தனம் செய்கிறேன் தந்தையே. பரசுராமா, என் பாவம் அடைந்ததால் சரி, இந்த பார்வழிகளே எப்படி இருக்க வேண்டும் தெரியுமாப்பா? எப்படியப்பா? கண்ணு அப்பா, கண்ணு பரசுராமா, அப்பா, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? தந்தையே, கண்ணு பாதத்தை பணிந்தவுடனே மகனே பரசுராமா வாழ்ந்திருப்பாய் என்று தினந்தோறு என்னை வாழ்த்தி எழுந்திடா மகனே என்று சொல்லுவாய். தந்தையே, இன்று தினத்திலே உன் பாதத்திலே விழுந்திருக்கும் பொழுது அப்பா கண்ணு அப்பா இது வேடாத திருமகமே சேத்திலே பூத்த செந்தாமலர் பூ அந்த தாமரை மலர்ந்ததை போல் என் தந்தையாருடைய முகம் தெரியும். இன்று தினத்திலே அந்த தாமரை பூ வாடி கருகி இருக்குமோ அதை போல என் தந்தையின் முகமோகப்பட்டது கருவி இருக்குது, முகம் வாடி இருக்குது. என்னப்பா காரணம்? பரசுராமா, செந்தாமரை போல் இருக்கக்கூடிய முகம் வாடாத திருமுகம் வாடி கொண்டிருக்குது, என்ன காரணம் என்று கேட்கிறார். கண்ணே, உன்னிடத்திலே ஒரே வார்த்தை. என்ன? ஒரு பெண்ணானவன் ஒரு ஆடவன் இடத்துல ஆசை வைத்து சோரம் போய்விட்டா அவளை என்ன செய்யலாம்? அப்பா, நான் பிறந்த நாள் முதலாக உனக்கு மகனாக நான் ஜனிக்கவில்லை. உன்னை நான் அன்று தினமும் அனுதினமும் காலை மாலை தவறாமல் உன்னுடைய பாத திருவடியில பாத பூஜையை வணங்கி நீ கேட்ட மலர்களை எடுத்து வந்து நீ சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தையும் தவறாம கேட்டு அன்று நாள் முதல் இன்றைக்கு எனக்கு வில்வித்தை எடுத்து என்னைக்கு எனக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்தாயோ அன்று முதல் இன்று நாள் வரை தவறு செய்தவரை தலையை துண்டித்து வாடா என்றால் தலையை துண்டித்து வந்து உன் பாதத்திலே போட்டு இந்த பரிசை நான் பெற்றவன். இன்னைக்கு மட்டும் நான் தவறி பேசிவிடுவேன். யார் இருந்தாலும் சரி, தவறு செய்திருந்தால் நிச்சயம் அவரை தண்டிப்பதே என்னுடைய கடமை. யாரா இருந்தாலும் தவறு செய்தவர் நம்ம நாட்டிலே இருக்கக்கூடாது. தவறு செய்தவரை தலையை துண்டிக்க வேண்டும். அப்படியா? ஆமா. கண்ணு பரசுராமா, இப்ப என்ன சொன்ன? தவறு செய்தவரை தலையை துண்டிக்கணும்னு சொன்னேன். அப்படியா? பரசுராமா, உன் தாய் அடுத்த மேதில் ஆசை வைத்து விட்டா. ஆசை வைத்து விட்டு சோரம் போய் விட்டா. யாரு? உன்னுடைய தாய். என் தாய் எப்பேற்பட்ட உத்தினி, எப்பேற்பட்ட பத்தினி, அவளை போய் சோரம் போய் விட்டார் என்றால் இந்த எடுக்குமா தந்தையே? ஏய், ஆகாய கந்தர்வன் 27 மனைவி மாறிடத்து
ஆகாயம் ஆர்வமாக ரதத்தில் போகும்போது இவளை கங்கைக்கரை சென்று தண்ணி கொண்டாந்து என்னுடைய பூசைக்கு தண்ணி கொண்டாட சொன்னேன். ஆனா அந்த இடத்துல ஆகாய கந்தர்வன் அழகாக போகிறானே என்று உத்து பார்த்தா என் நேரத்தில் நானும் பார்த்தேன். அந்த இடத்துல அவனுடைய பக்தி சோரம் போய்விட்டது. அதனால அவளை போய் சிரத்தை அறுத்து வாடா. நிச்சயமாக நிச்சயமாக உண்மையாக தந்தையே, என் தாய் நிச்சயமாக சோர போயிருந்தால் நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் என் தாயை நான் துண்டிப்பேன். சோர போன தாய் என் தாய் பத்தினி பதிதிரி இழந்தவர். இந்த பதிதிரி இழந்தவர் பூமியில் இருக்கிறார். நிச்சயமாக என் தாய் பத்தினி தனத்தை இழந்திருந்தால் உண்மையாக நீ சொல்வதை பிரகாரம் என் தாயை வெற்றுவேன். அப்படி நான் வெற்றி எறிந்தால் எனக்கு என்ன தருவார்? நீ கேட்ட வரத்தை நான் தருகிறேன். நிச்சயமாக தந்தையே, என் தாய் உலகிலே தவறு செய்திருந்தால் தலையை துண்டித்து வருவேன். தலையை துண்டித்து வந்தால் நான் கேட்ட வரத்தை எனக்கு பரிசாக தர வேண்டும். உண்மையாக தருகிறேன். நிச்சயமாக உண்மையாக தந்தையே, இதோ வருகிறேன். தந்தை வருகிறேன். என் தாய் தவறு நீ சொல்வதை போல் செஞ்சிருந்தால் உண்மையாக என் தாயை வெட்டி இந்த தரணியிலே போட்டு என் தாயை வெட்டி இருந்து விட்டேன். வா பார் என்று அழைக்கிறேன். தந்தையே வருகிறேன். தந்தையே வருகிறேன். கணவனுக்கு துரோகம் செய்தவளை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. தலையை துண்டித்து வா. கணவனுக்கு மட்டுமல்ல, என் தாய் சோரம் போயிருந்தால் என் தாய் பத்தினியாக இருந்தவர். நான் பிறந்த நாள் முதலாக பார்த்தேன். என் தாய் பிறந்தவுடனே கங்கைக்கு செல்வாள். கங்கைக்கு சென்று அந்த கதிரவனாகப்பட்ட சூரியனை நமஸ்காரம் செய்துவிட்டு ஆற்று மணலை கூட்டி பாண்டமாக செய்து பாண்டத்திலே தண்ணீர் கொண்டு வந்து உன்னிடத்திலே கொடுத்தால் நீ பூஜை செய்வ, அதற்காக மலர்களை எடுத்து வந்து தருவோம். அப்படி இருந்த தாய் இன்றைக்கு உனக்கு ஜலம் எடுத்து தரவில்லை என்றால் பத்தினி தனம் அழிந்து விட்டது. அந்த பத்தினி தனம் அழிந்து பதிவியான தாய் உண்மையிலே பூமியில் இருக்கிறார். நான் வருகிறேன். என் தாயை கேட்கிறேன். என் தாய் உண்மை என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்திலே தாயை வெட்டுறேன். வருகிறேன். ஆகட்டு சென்று வா. அந்த சிரம் அருந்து அந்த சிரத்தை பொருந்துறவர்களும் யாரும் எழுந்து போகக்கூடாது. இந்த புண்ணியமான கதை, இந்த புனிதமான கதையை உற்று பார்த்தால் நாம இறந்தாலும் முக்தி மோசம் கிடைக்குமா? சரியா? இதோ என் தந்தை சொல்ல பிரகாரமே என் தாயை சந்திக்க வந்திருக்கிறேன். என் தாயாகப்பட்ட ரேணுகா, நான் வரும் பொழுதே மகனே பரசுராமா தன்னே வாடா என்று அழைப்பா. என் தாயை காணோம். அதனால் என் தந்தை சொல் பிரகாரம் இருக்குமோ என்னமோ தெரியவில்லை. இருந்தாலும் ஒருவர் பேச்சை ஒருவர் நம்ப கூடாது. மனசார கேட்டா மனம் திருப்தி ஆகும். அம்மா ரேணுகா, தாயே ரேணுகா, மகனே பரசுராமா, ரேணுகா என்று அழுத கண்ணீரோடு போகிறார். அம்மா தாயே, அம்மா
பரசுராமா, இன்று காலை எழுந்தாயா? எழுந்திருந்தேன். கங்கைக்கு சென்றாயா? சென்றேனப்பா. கங்கையிலே நீராடினாயா தாயே? காலையில் ஹேய்! கங்கக்கரை சென்றேன், நீராடினேன். நீராடி அழகுள்ள நீராடி கதிரவனாகப்பட்ட சூரிய பூஜையை செய்தாயா? அம்மா, பரசுராமா, செய்துவிட்டு என் தந்தையார் தபாவளத்துக்கு ஆத்து மணலை கூட்டி பாண்டம் செய்தாயா? செய்தேனப்பா. செய்து முடித்த தாய் மண் பாண்டத்திலே என் தந்தைக்கு ஜலத்தை கொண்டு வந்து கொடுத்தியா இல்லையா? அம்மா, மகனே, அனுதினமும் செல்வதை போல் சென்று குளித்து நீராடி கதிரவனை துணி செய்து செய்த பிறகு ஆற்று மணலை ஒன்றாக சேர்த்து மண்பாட்டம் செய்த பாட்டத்தை செலவெடுக்கலாம் என்று ஆற்றகரை சென்று ஆற்றில் வைத்து பாடத்தை ஆற்றோடே கரைந்து விட்டதப்பா. ஆற்று மணலை கூட்டி பாண்டமாக செய்தேன் மகனே. பாண்டத்தை செய்து சலத்தை எடுக்கும் பொழுது மண்ணு பாண்டமாகப்பட்டது, சலத்தோடு சலமாக மண்ணாக கரைந்து விட்டதே மகனே. பரசுராமாகிறாயா? உண்மைதானப்பா. பரசுராமா, தாயே, மகனே, அனுதினமும் மண்பாண்டம் செய்து சலம் எடுத்து வரக்கூடிய தாய் இன்று மட்டும் ஏன் அம்மா சலத்தோடு சலமாக மண்ணோடு மண்ணாக கரைந்து போனதுக்கு காரணம்? நான் என்னவென்று சொல்வேன் அப்பா. என் தலைக்கு வந்த சதவிதி ஆற்று தண்ணியில் பாண்டம் கரைந்தது. பார்க்காததை பார்த்தேன், என் பாண்டமாகப்பட்டது கரைந்து விட்டது. அப்பேறுபட்ட பாக்காதத்தை என்ன பார்த்தாய், காங்காதத்தை என்ன கண்டதை அம்மா? மகனே, அனுதினம் சென்று குளித்து நீராடி கதிரவளை துதி செய்து நந்தவனம் சென்று நறுமலர்களை பறித்து அழகுள்ள மண்பாண்டம் செய்து ஜலமெடுக்கலாம் என்று மண்பாண்டம் செய்தேன். செய்த மண்பாண்டத்தை ஜலமெடுக்கலாம் என்று ஆற்றில் ஒரு கால் வைத்து குளித்து பார்க்கும் பொழுது கதிரவன் ஒளியால ஓடுகிற ஜலத்திலே ஒரு நிழலாகப்பட்டது தெரிந்தது. அந்த நிழலே ஆகாய மார்க்கமாக பறக்கக்கூடிய புறவையிலே யாரோ ஒரு நாடக்கூடிய அரசனுடைய முகமாகப்பட்டது தெரிந்தது. ஆஹா, அரசர்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறாரா, இப்படி ஒரு அழகான மன்மதன் இருக்கிறாரா அப்படி என்று நினைத்த பிறகு கையில் இருந்த புறவிலே ஆடழகனை கண்டேன். இப்பேறுபட்ட ஒரு ஆடழகனின் உலகத்திலே இருக்கிறானே, இவனை போல நாம ஒரு மன்மதனை கட்டி வாழ்ந்திருந்தால் அவளோடு ஆசையை நினைத்தால் மண்பாண்ட கரைந்ததே மகனேங்கிறியா? அம்மா, தாயே, நீ எப்பொழுது ஒரு ஆடழகனை மனதார நினைத்தியோ அப்பொழுதே அவனை சேர்ந்ததை போல் உன் கற்பாட்பையே கலந்து விட்டது. எப்பொழுது ஒரு ஆடழகனை பார்த்து ஆசைப்பட்டு பத்திரி பதிவிதிரி ஆணியோ, இந்த பதிவிதிரி இருக்கிறேன் உலகில் இருக்கக்கூடாதம்மா. என் தந்தையின் கட்டளை பிரகாரம் இதோ உன் சிரத்தை வெற்றிரே.
அம்மா வெட்ட வருகிறான் என்று ஒளிந்து விட்டாயா? மறைந்து விட்டாயா? தாயே தாயை வெட்டலாம் என்று பரசுராமன் வீதி மார்க்கமாக துரத்தினான். அப்ப ரேணுகாலாகப்பட்டவள் வீதியிலே ஓடினார். ஓடும் பொழுது யாகாலி விட்டார். துணி துவைக்கும் பாட்டப்பன் பாட்டியம்மா சொல்லக்கூடிய வண்ணார் வண்ணாத்தி. அப்ப ரேணுகா ஓடுகிறார். ஓடினத்தை பார்த்து விட்டு அந்த யாகாலிச்சம்மா சொல்றா, மகளே ரேணுகா, உன் தாய போல நான் இருக்கிறேன், நீ எனக்கு மக போல தெரியுது, அதனால உன் மகன் பரசுராம உன்னை வெட்ட வருகிறான், ஒடியா உன் உயிரை காக்கிறேன் அப்படி என்று யாகாலிச்சம்மா ரேணுகால கொண்டு போய் வீட்டுக்குள்ளே ஒளி வைத்து வைத்திருக்கூடிய அழுக்கு மூட்டை எடுத்து ரேணுகாலை மறைத்தார். மறைத்த உடனே யாகாலிச்சம்மா பார்த்தா, நாம மறைத்து விட்டு நின்னா பரசுராம சந்தேகப்பட்டு நம்மளையே வெட்டிடுவான் அப்படின்னு யாகாலிச்சம்மாலும் அந்த யாகாலி அப்பனும் ரேணுகால மறைத்த உடனே இவங்க 2 பேரும் அடிபடுறாங்க. அடிபட்டதை பார்த்து பரசுராம இவங்களோ ஏதோ சண்டை செய்யறார், இங்க தாய் இருக்க மாட்டான் அப்படி என்று யாகாலிச்சம்மா வீட்டை விட்டு அந்தாண்ட போறான் பரசுராம. அப்படி பரசுராம அந்தாண்ட போட உடனே யாகாலிச்சம்மா சொல்றா, அம்மா மகளே, இதுவரையும் உன் உயிரை காப்பாத்தினேன், இதுக்கு மேல போனவன் திரும்பிட்டானா எங்க உயிர் போயிடும், எங்க உயிரும் போயிரும். அதனால பரசுராம அந்தாண்ட போகிறான், இந்த ஆண்ட ஓடி தப்பித்து நீ எங்காவது ஓடி பொழைச்சுக்கா அப்படின்னு வண்ணானும் வண்ணாச்சி சொல்ல பரசுராமன் அந்த பக்கமா போய் அங்க ஒருவன் வருவ அவனை கேட்க, என் தாய் வந்தாளா என்று கேட்க வரல என்று சொல்லும் பொழுது பரசுராமன் திரும்பி பார்க்க யாகாலிச்சம்மா வீட்டுல இருந்து ரேணுகா ஓடுகிறா ஓடுகிறா. ஓடினார். ரேணுகால தேடி அப்ப ஏகாலிச்சம்மா வீட்டுல இருந்து தப்பித்தா. தப்பித்த தாய் மண்பாட்டை செய்கிறார்களே ஐயர்கள், மண்பாண்ட செய்யக்கூடிய கொஷவர்கள், அவர்கள் மண்பாண்டத்தை செய்துவிட்டு இந்த மண்பாண்டம் நல்லா ஆகணும் அப்படி என்று லிங்கத்தை வைத்து
சிவனையே பூசிக்கிறார். அப்படி சிவனை பூசிக்கும் பொழுது இந்த தாய் ரேணுகா அந்த வழியாக போடும் பொழுது பூசித்துக் கொண்ட லிங்கத்தின் மரபிலே ஓடி அமர்ந்தா. அப்ப அங்கேயே சிவபெருமான் ஒரு காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்து இந்த தாய் ஒளிந்த உடனே பண்பாண்ட செய்யக்கூடியவர் சிவனை போட்டு பஜனை பாடி ஆடல் பாடல் ஆடுகிறார். அப்ப இந்த பரசுராமன் சிவனாகப்பட்ட அடியேனை கொண்டு ஆடுகிறார். தாய் இங்க இருக்க மாட்டார். அப்படி என்று அந்தபரமா போகிறார். அப்படி அந்தபரமாக போகும் பொழுது ரேணுகாலாகப்பட்டவர் சிவலிங்கத்தின் பின்னாடி இருந்து எழுந்து வந்தார். எழுந்து வந்த உடனே எங்க போனாலும் இதுக்கு மேல் நம்ம மகனாகப்பட்ட பரசுராமன் நம்மளை விட போறதில்லை, நம்ம சிரத்தை அறுக்கிறது உண்மை. அப்படி என்று தெரிந்து ஓடுதே கமல நதி. எந்த நதியில தினந்தோறு பூசிக்க நீர் எடுத்து வந்தமே அதே கமல நதியில இறந்து விடணும் அப்படின்னு ஓடுகிறாள் ரேணுகா. அப்ப ஓடும் பொழுது கங்கைக்கரை ஓரம் மயான எல்லை. மயானம் என்ன? சுடுகாடு. சுடுகாடிலே இருக்கக்கூடிய பிணங்களை எரிக்கும் வெட்டியான். வெட்டியான் என்று சொல்லக்கூடிய கம்பன் என்ற மாயன். அந்த கம்பன் என்றால் யாரு? தெரியாதுங்க. மாதாளத்துல காவல் காக்கக்கூடிய தோட்டி பறையன். அப்ப இந்த பெண்ணாகப்பட்டவர் ஓடி கங்கையிலே குதிக்கலாம்னு போகல பார்த்தால் வெட்டியான் என்ற கம்பன், அம்மா சாயே நில்லு, உன்னை தொட்டா எனக்கு தோஷம், உன்னை தொட்டா எனக்கு தோஷம். ஒரு பெண்ணை நான் தொடக்கூடாது. கிணத்தில் அந்த ஆடு ஓடுகிற கரையிலே விளைவு வேண்டாம், எப்படியாவது உயிர் பிழைத்துக்கா வேண்டாம் தாயே. அப்படி என்று ஓடினான் கம்பன். ஓடும் பொழுது ரேணுகாலாகப்பட்டவர் கங்கைக்கு ஓடுறான். தோஷம் வந்தாலும் ஆச்சு, போனா போகட்டும், உயிரை காக்கணுமே அப்படி என்று குடித்தான் ரேணுகால. யாரு? ஆமா. அப்ப குடிச்ச உடனே நாம இங்க வச்சிருந்தா நம்ம மேல கோபமாயி வெட்டிடுவான். எப்படியாவது பெண்ணுக்கு பெண்ணா கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு இந்த கம்பன் மாயன் என்ன செய்யறான்? கொண்டு போய் கம்பன் மனைவி மாயி அந்த பரப்பெண் இடத்துல வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு இப்ப அந்த கம்பனாகப்பட்டவன் அவருடைய மனைவியாகப்பட்ட மாய் இடத்துல இந்த ரேணுகாலை கொண்டு போவதன் அம்மா இத பாப்பா அரவிதையில Get up,
அம்மா ஆத்திரத்தில் அருள் விழுந்து விட்டனே தாயே. தவறுக்கு மேல் தவறு செய்து விட்டனே அம்மா. என் தந்தை சொல் பிரகாரம் ஒன்னை மட்டும்தானே வெட்ட சொன்னாரு தாயே. ஒன்னை வெட்டும் பொழுது நான் பெருத்த பாவத்தை செய்து விட்டனே அம்மா. தாய்க்கு தாயாக இன்னொரு தாயவும் சேர்த்து நான் பறிகொடுத்த பாவி ஆகிவிட்டனே. அம்மா 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து இந்த மண்ணிலே பைதலாக பெற்றியே அம்மா. தாய் முகத்தை காணாது இந்த மகன் நான் வாழ்ந்ததில்லையே. இப்ப இந்த தாயவே நான் வெட்டி பாவி ஆகிவிட்டனே அம்மா. தாயில்லாத
பிள்ளை தருதலை பிள்ளை போகுதுன்னு சொல்லுவாங்களே, மாதா இல்லாத பிள்ளை மண்ணிலே போகுதுன்னு பேசுவாரே அம்மா. இப்ப நான் தாய் இல்லாத தருதலை பிள்ளை போல நிக்கிறேனே அம்மா. பாவத்து மேல் பாவம் செய்த பாவி ஆகிவிட்டதே அம்மா. தாயிறந்த பிறகு நான் தரணியை வாழக்கூடாது. மாதா இல்லாத மண்ணிலே இந்த மைந்தன் வாழ்ந்து மட்டுமா என்னம்மா சுகத்தை அறிய போகிறேன். என் தாயில்லாத நான் இந்த தரணியில இருந்து மட்டும் நான் என்னம்மா வாழ்ந்து விட போகிறேன். தாயே, எந்த தாய பறிகொடுத்தனே அதே போல இந்த மண்ணிலே மாண்டாலும் மாண்டிடுவேன் அம்மா. இதுக்கு மேல் நான் மண்ணிலே வாழ மாட்டேன். மகனே பரசுராமா, தாயை வெட்டினால் உனக்கு வரம் கொடுக்கறன்னு சொன்னாரு. தக்க யோசனை. அம்மா, நான் வெட்டி விட்டு தாய் இருந்தால் தரணியிலே வாழ்வேன். தாய் இல்லைனா நான் தரையில வாழ மாட்டேன். அம்மா, உன்னை வெட்டி எறிந்து விட்டால் மகனே பரசுராமா, கேட்ட வரத்தை தருகிறேன் என்று என் தந்தையை சொன்னாரே. அம்மா, ஞாபகம் வருகிறது. தாயே, இதோ போகிறேன். என் தந்தையிடத்தில் வர கேட்கிறேன். போகிறேன் அம்மா, போகிறேன். தாயே, அம்மா, 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 தந்தையே, அம்மா, அம்மா. ஆட்டாத அப்பா, தந்தையே, தாய் தலைய துண்டிட்டு வருது சொன்னியே, அந்த வேலை செஞ்சப்பா. அப்பா, அப்பா, நான் என்ன பாவம் செய்தேன் அப்பா. எனக்கு தந்த
அண்ணா, ஒரு 5 நிமிஷம் இருங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க. தாய போல தழுத பிள்ளை தரணியில வாழணுமா இந்த தாய வெட்டி தரணியில போட்டி வெட்டி தரணியில வாழணுமா கண்ணு, தாயை பறி கொடுத்து தரணியில வாழணுமா? மாதாவை பலி கொடுத்து நான் மண் உலகில் வாழணுமா? தாயே, தந்தையே, கண்ணு என் தகப்பன் என்னை பெற்றெடுத்த தந்தையாக இருந்து நீ சொல்லியிருந்தால் நான் தவறை செய்திருக்க மாட்டேன். எனக்கு குருவாக வழங்கக்கூடிய குரு ஆசிரியராக எனக்கு இருந்து விட்டு, அதனால் குரு சொல்ல என்னைக்கு நான் மறக்க கூடாது. குருவை மறந்த வீடு குட்டி செவுர் என்று சொல்வார். அதை போல குருவை மறந்தால் கொலமோசம் நேர்ந்து விடும். அதற்காக குரு சொல்லிவிட்டார் என்ற ஒரே வார்த்தைக்காக என் தாயை வெட்டி விட்டேன். அப்பா, அப்படியா? அப்பா, கண்ணு தாயை வெட்டி எரிந்திருக்கிறேன். தாயை வெட்டி எறிந்தால் மகனே உனக்கு 2 வரங்கள் தரேன்னு சொன்னீங்க. அப்பா, தாயை வெட்டி எறிந்து விட்டேன். நான் கேட்கிற வரத்தை எனக்கு தர வேண்டும். கண்ணு, உன்னுடைய தாய் சிரத்தை வெட்டி விட்டாயா? ஆமா. மிக சந்தோஷம் அப்பா. கணவனுக்கு துரோகம் செய்து படும் பாவியை வெட்டி விட்டேன் என்று சொல்கிறாயே. ஆமா, சந்தோஷம். எனக்கு மிக மிக சந்தோஷம். ஆகட்டும். இருந்தாலும் உனக்கு என்னப்பா வர வேண்டும்? அப்பா, தாயை வெட்டி எறிந்து வாடா மகனே உனக்கு 2 வரங்களை தரேன்னு சொன்னீங்க. அப்பா, எந்த தாயை வெட்டி எறிந்தனோ அதே தாயனுக்கு உயிரோடு நவுந்து உட்காந்துக்காங்க. உள்ள பந்த இதுல வருவாங்க. கணவனுக்கு துரோகம் செய்த பாவி மீண்டும் உனக்கு தாயாக வேண்டுமா? அப்பா, ஐயோ, வார்த்தையை சொல்லி வார்த்தையை உன்னிடத்துல மாட்டி விட்டேனடா. அப்பா, எலும்பு சம்பளக்குதுங்களா? என் தாய் தவறு செய்தவில்லை. என் தாய் தவறு செய்தவில்லை. கொஞ்சம் மட்டும். ஏன்னா என் தாய் ஒரு ராஜகுலத்து மன்னனை என் மனதிலே எண்ணத்தை கொண்டு விட்டால் என் தாய் பதினி ஆகி போயிடுவான் நினைத்தால் இங்க இருக்குதா பாரு, இல்லைன்னா பாரு, நம்ம இருக்கு பாத்துக்கலாம். ஓகே. அதனால் என் தாய் ஒரு மற்ற ஆடவனை மனதார நினைத்தால் நம்ம சோரம் போய்விடும் நினைத்திருந்தால் என் தாய் நினைத்திருக்க மாட்டான். ஏன்னா என் தாய் ஏன் ராஜன் இன்னைக்கு பார்த்தால் தெரியும். அப்பா, நீ பிறந்தது தவரிசி ஒரு முனிவர் குலம். ஆமா, சரியா? அதான் கொஞ்ச நேரம் உத்தண்ட முனிவருக்கு நீ ஜமதகனியாக பிறந்த. ஜமதகனியாக பிறந்து தபத்திலே சிறந்த தவரிசியாக ஆன. என் தாய் அப்படி இல்லை. விதர்ப்ப தேசத்து மகள். விதர்ப்ப தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு ஆணழகியாக பிறந்தவன். எப்படி? விதர்ப்ப தேசத்து மன்னனுக்கு ஆணழகியாக பிறந்தவன். ஆணழகியாக பிறந்து ஒரே பெண்ணாக பிறந்து வாழ்ந்திருந்தால் வாழ்ந்திருக்கும் வயதிலே என் தாய் போர் முனையில யாரும் வெற்றி பெற முடியல. அப்ப இந்த போர் முனையில யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரையே மணக்க வேணும் என் தாய் நினைத்தா. அப்படி நினைக்கும் பொழுது நீ சென்ற என் தாயிடத்திலே போர் புரிந்து 14 தினம் என் தாய் உன்னோடு போர் புரிந்தார். அப்படி போர் புரிந்து ஒருவருக்கு ஒருவர் விடாத போர் புரியுறீங்க. என் தாயை நீ வென்றிருக்க முடியாது. ஏன்னா என் தாய் எப்படி உனக்கு பணிவானால் தெரியுமா? என் தாயோடு நீ சண்டை செய்யும் பொழுது உன் கழுத்திலே இருந்த மாலை என் தாய் கழுத்திலே விழுந்தது. அப்ப விழுந்த உடனே நினைத்தா, ஒரு மாமுனிவர் இருக்கக்கூடிய கழுத்திலே இருக்கக்கூடிய மாலை நம்ம கழுத்துல விழுந்துருது. வேற ராஜன் பார்த்தா நம்மளை மணக்க மாட்டார். ஒரு ஆடவன் கழுத்திலே இருந்த மாலை ஒரு பெண் கழுத்திலே விழுந்து விட்டால் அவர்தான் மனைவி, அவர்தான் கணவன். அப்படி என்று நினைத்தாள் என் தாய்.
அதனால் சண்டையை விட்டு கொடுத்து உன்னை கணவனா அடைந்தான். உன்னை கணவனா அடைந்த நாள் முதலாக ராஜமுகத்தை பார்க்காத என் தாய் முனிவரை பார்த்து வாழ்ந்தவ. தந்தையாராகப்பட்ட ராஜனும் இப்படித்தானே இருந்தார். இப்பேறுபட்ட ராஜகுலத்துல நாம வம்சம் செய்யறத இந்த தவறிசீரத்திலே நாம வாக்கப்பட்டு வந்து விட்டமே அப்படின்னு நினைத்தால் என் தாய் பத்தினி தரம் போய்விட்டது. உண்மைதான். என் தாய் நிஜமாலும் இப்படி நினைத்தா நம்ம பத்தினி தனம் அழிந்து விடுன்னு நினைத்திருந்தா என் தாய் நினைத்திருக்க மாட்டான். ஒரு ராஜனுக்கு மகளாக பிறந்து ஒரு தவறிசியை மணந்து வாழ்ந்தவ இன்னைக்கு மட்டும் ஏன் ராஜனை பார்க்கணும்? கங்கைக்கு சென்றால் என் தாயாகப்பட்டவள் அப்பொழுது அந்த ராஜன் போனா ராஜமுகத்தை பார்த்தா என் தாய் ஒரு பெண். ஒரு ஆடவன் எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் கற்பழியாரு. ஆனா ஒரு பெண் மனதார ஆசைப்பட்டு விட்டா ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அணைந்து தாவினாய் முத்தமிட்டு ஒருவரோடு சேர்ந்தால் மட்டும்தான் அவ கற்பிழந்தவள் இல்ல. ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஆடவனை மனதார விரும்பிட்டா அவ அன்னோடு வாழ்ந்த மாதிரி. ஒரு தாய் பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆடவனை நினைத்து ஆசை கொண்டு விட்டால் அந்த பெண் அந்த ஆடவனை வாழ்ந்ததுக்கு சமம். அது மட்டுமல்ல, அந்த பெண் அந்த ஆடவன் போகும் வழியில எப்பொழுது பார்த்தாலும் இந்த மனிதனை நம்ம அன்றைக்கு பார்த்தோமே அப்படிங்கப்பட்ட ஆவல் துடித்து கொண்டே இருக்கும். அந்த ஆவலாகப்பட்டது இருக்கக்கூடாது. அப்படி என்ற ஒரே காரணத்துக்காக என் தாயை வெட்டினேன். அப்பா, வெட்டிய தாய் இப்பொழுது எனக்கு உயிர் வேண்டும். எந்த தாய் பத்தினியோடு இருந்தாலே அந்த தாய் எனக்கு பத்தினியாகவே இருந்தா. தாயை வெட்டி விட்டு வா, பிறகு நான் வரத்தை தருகிறேன் என்று சொன்ன அதே வரம் தான் மறுபடியும் கேட்கிறேன். அதனால என்ன வார்த்தையை சொல்லி விட்டேன். உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கம்மா. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. போட்டு எழுப்பிக்கமா, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. எல்லாமாகப்பட்டதை பூஜை செய்து பூஜையாகப்பட்ட ஜலத்தை மீறி பண்ணி கிண்டிகளை அடைத்து வைத்திருக்கிறேன் மகனே. இந்த ஜலத்தை கொண்டு போய் உன் தாயினுடைய சிரத்தை பொறிந்து இந்த ஜலத்தை தெரித்தால் உன் தாய்க்கு உயிர் வந்துடும் அப்படிங்கிறியா? உண்மைதான் அப்பா. அப்படி ஆகட்டும். இன்னும் ஒரு வரம் வேணும். என்ன வரம்? என் உடன் பிறந்தார்களே அண்ணன் 3 பேர்த்தையும் கல்லாக போட்டு திட்டி. ஆமா, கல்லா சமைத்து விட்டேன். அப்பா, நீ செய்த தவாபலமும் வீணா போச்சு. நீ தவறிசையா இருந்தது வீண். ஏன்னா விஸ்வாசி, விஸ்வரூபன், பரஞ்சோதி 3 பேரும் பிறந்த நாள் முதலாக எங்கேயும் செல்லவில்லை, ஒரு மல்யுத்தம் செய்யவில்லை. வில் என்றால் என்ன தெரியாது, ஆயுதம் என்ன தெரியாது. பிறந்த நாள் முதலாக உனக்கே பணிவிட வேலையை காலை மாலை தவறாமல் மலர்களை எடுத்து வருவது, பூஜை செய்வது, பூஜையிலே இருந்தார். பத்தனாகவே இருந்தார். அப்பேற்பட்ட பத்தனை போய் வெட்டிவான்னா வெட்டுவார்களா? அதனால என் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை. கல்லா பெருத்த சாபத்தை கொடுத்து அவர் ஒன்னும் அறியாத பாலர்கள். அறியாத பாலர்களை திட்டித்தது அந்த பெருத்த பாவம் உனக்கு தான். அப்படியா? அதனால அந்த பாவத்தை நீயும் சுமக்க கூடாது. அந்த அண்ணமார் 3 பேரும் எனக்கு மீண்டும் சமயம் தம்பியாகவே பிறக்கணும். அப்படியா? அப்படி ஆகட்டம்பா. அப்பா, அப்படி என்றால் அந்த கிண்டியை குடு. என் தந்தை தாய்க்கு நான் உயிர் கொடுக்க வேண்டும். குடுப்பா, குடு. ஆகட்டும், சென்று வா. அப்பா, போகிறேன். இதோ ஜலத்தை எடுத்து போய் என் தாய்க்கு நான் உயிர் கொடுத்து என் தாய் உயிர் வெளியே எடுத்து நான் உலகத்துல என் தாய் தான் பத்தினி என்று நிலையாட்டுகிறேன். விடுவா. ஆகட்டும். பாவத்தின் மேல் பாவமாக செய்து விட்டனே இறைவா, இறைவா. நான் என்ன செய்வேன் இறைவா? ஐயோ, என் தாயை உயிர் கொடுக்கிறேன் அப்பா என்று ஜலத்தை எடுத்து வந்தது. என் தாயை சிரத்தை பொருந்த போது ஐயோ, நான் பாவத்துக்கு ஆளாகிவிட்டனே. ஒரு தாயை வெட்டக்குள்ள 2 தாயை வெட்டனே. அந்த கம்ப மனைவி மாயி அந்த பரப்பெண்ணை சேர்த்து வெட்டணும் இல்லையா? 2 முண்டம் 2 சிரம் கிடைத்தது. என் தாய்க்கு ஆவலா உயிர் கொடுக்கலாம் என்று என் தாயினுடைய சிரத்தை எடுத்து பொருந்தக்குள்ள என் தாய் உடல்ல பொருந்தாத அந்த பரப்பெண்ணுடைய உடல்ல பொருந்து விட்டு அந்த பரப்பெண் சிரத்தை எடுத்து என் தாய் உடலில பொருந்து விட்டது. என் தாய் சிரம் மாறி போச்சு. ஐயோ, மாறி
பல்லக்கு